ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விலாகுனா, என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றின ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பர்சனலாகவே என்னோட ஃபேமிலி மெம்பர், என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த பார்ட் 1 வீடியோலேயே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதனால் நான் டீட்டெயிலாகவே இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணினேன், நான் எப்போ வாக்கிங் பண்ணுவேன், இல்லை வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேனா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேனா, ஃபுட்டு எப்போ எடுத்துப்பேன், நான் எவ்வளோ நாள் எவ்வளோ டூரேஷனில் வந்து என்னுடைய வெயிட்டை வந்து நான் கம்மி பண்ணினேன் அப்படின்றத டீட்டெயிலாகவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்ல டீட்டெயிலாகவே கிளியராகவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் 1 மந்த்துக்கே 1 கேஜி தான் கம்மி பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணினேன்னா 1.5 கேஜி, 1.5 கிலோ, ஒரு மாதம் 1.5 கிலோ வரைக்கும் என்னால் கம்மி பண்ண முடியும். எனக்கு கம்ப்ளீட்டாக என்னோடய வெயிட்டு வந்து 67க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1.5 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்போ 30 கவுண்ட்டு வச்சு ஒரு டைம் பண்ணுவேன். இதே இது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 2 கேஜி குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, எக்ஸசைஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் பர் டேக்கு ஒரு டைம் தான் 5 எக்ஸசைஸை 30 கவுண்ட்டு வச்சு ஒரு டைம் பண்ணுறேன், ஒரு செட் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட் வந்து இன்னும் அதிகமாக கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்னிங் 30 கவுண்ட்டை வச்சு ஒரு 5 எக்ஸசைஸும், ஈவினிங் 30 கவுண்ட்டை வச்சு 5 எக்ஸசைஸும் ஒரு டைம், அப்போ 2 டைம் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஆனால் ஹெல்த்தியாக ப்ராப்பராக வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறது வந்து நான் ஃபாலோ பண்ண எனக்கு வந்து அந்த 1 கேஜி 1.5 கேஜி கம்மி பண்ணுறது வந்து எனக்கு பெட்டராக இருந்துச்சு. அது போக அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வீட்டு வேலைகள் பார்க்குறதுக்கு எனக்கு ஈக்குவலாக இருந்தது. அதனால தான் நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் 30 கவுண்ட் வச்சு 5 எக்ஸசைஸ் பண்ணுவேன். கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் என் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். மார்னிங் வந்து எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு வந்து டைம் செட் ஆகாது. ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு ப்ராப்பராக அனுப்பணும். அதுக்கப்புறம் தேவேஷ் வந்து அப்போ ஸ்கூலுக்கு போகலை. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் தேவேஷ் வந்து ஸ்கூலுக்கு போகலை, வீட்டில் தான் இருப்பான். அதனால் கரெக்டாக 7:45க்கெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுவாங்க. 8 மணிக்கு வந்து நான் ரெடி ஆயிடுவேன். அதுக்கிடையில பசங்க எந்திரிச்சாலும் அவங்களுக்கு பால், ஸ்நாக்ஸு ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது பெயினாக தான் இருந்தது. இந்த இடம்லாம் சரி பெயின் இருக்கும். இந்த தொடைப்பகுதி உடம்பே பெயினாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸுக்கு வந்து ரொம்ப பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வந்து என் மனசில் வந்து ஒரு வெறி, எப்படினாலும் நம்ம வந்து வெயிட்டை கம்மி பண்ணணும். இப்போ வெயிட்டு கம்மி பண்ணணும் நம்ம முடிவு பண்ணுறதுக்கே சிலர் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி என்னோட லைஃப்லேயும் ஒரு 2 பேர் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப மனசு கஷ்டப்பட வச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து வெயிட் கம்மி பண்ணணும். அந்த ஐயோ இன்னைக்கு கை கால்லாம் வலிக்குதே, நம்ம வெயிட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு டக்குன்னு என் மைண்டில் கிளிக் ஆகும். இல்லை கோகிலா, கான்ஃபிடென்ட்டாக இரு, நம்ம வெயிட்டு கம்மி பண்ணி யாரை நம்ம டவுன் பண்ணி பேசினாங்களோ அவங்க முன்னாடி போய் நம்ம கெத்தாக நிற்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக எனக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதனால தான் எவ்வளோ பெயின் வந்தாலுமே நான் ஃபுட்டுலேயும் என்னோடய எக்ஸசைஸ், என்னோடய வாக்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மார்னிங் 8 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 5 எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு 2 மினிட்ஸ், 2 செகண்ட் இல்லாட்டி 2 மினிட்ஸ்னாலும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் வந்து 30 கவுண்ட் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். அப்படியே சடனாக இன்னொரு எக்ஸசைஸுக்கு போனோன்னா உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அந்த பெயினை வந்து நம்ம தாங்கிக்கணும். அதுக்கு தான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ், அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ், 5 எக்ஸசைஸுமே கண்டினியூவாக பண்ணாமல் ஒரு ஒரு 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்து அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து சின்னதாக ஒரு கேப் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு 4 டேஸுக்கு வந்து 4 டேஸ் இல்லை, ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து கஷ்டமாக இருந்தது.
ஒரு 1/2 hour எடுத்துச்சு. இந்த 5 எக்ஸசைஸு 30 கவுண்ட் வச்சு பண்ணுறதுக்கு 1/2 hour 40 minutes கூட எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக பண்ண எனக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இங்கே பெயின் இருக்கும் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என் உடம்பும் வந்து அதை ஏற்றுக்கிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 1/4 மணி நேரத்திலே வந்து அந்த 5 எக்ஸசைஸ் 30 கவுண்ட்டை வந்து 1/4 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு எப்படின்னா 8 மணிக்கு வேலை முடிச்சுட்டு என்னோட எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ரொட்டீனாக நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு அது ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம பாத்திரம் கழுவணும், வீடெல்லாம் துடைக்கணும் அப்படின்றது எப்படி ஒரு டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும் எனக்கு அந்த 8 மணிக்கு அப்புறம் பண்ணி அது ஏதோ ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி தோணுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், போது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் கண்டினியூ பண்ணினேன். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஒரு 9 மணிக்குள்ளே எடுத்து முடிச்சிருவேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் இட்லி, தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது பயறு குழம்பு வைக்க போகிறதா இருந்துச்சுன்னா இட்லி, அது கூட மேக்ஸிமம் நிலக்கடலை சட்னி தான் வைப்பேன். வச்சுட்டு அந்த மத்தியானம் கொண்டக்கடலை, பச்சை பயிறு இது ஏதாவது வேக வச்சு கூட்டு குழம்போ பொரியலோ ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னா அதை மார்னிங் கொஞ்சமாக வேக வச்சு அந்த இட்லி, சப்பாத்தி, சட்னி கூட அந்த பயறும் வச்சு சாப்பிட்டுப்பேன். 11 மணிக்கு எப்பயாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் டீ குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ வரைக்குமே நான் டீ குடிச்சிட்டு தான் இருக்கேன். எப்படி டீ குடிப்பேன்னா, இப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு 1/4 டம்ளர் தான் பால் ஊற்றுவேன். ஏன்னா பால் வந்து பால், தயிர், மோர், சுகர் இதெல்லாமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாலே மெயினாக ஜீனி கம்மி பண்ணிடணும். பால் ஐட்டம் ஃபுல்லுமே நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். நம்ம அப்பப்போ ப்ரோட்டீனுக்காக பன்னீர் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. அப்படி தான் நான் என்ன பண்ணுவேன்னா டீ குடிக்கணும்னு தோணும் எனக்கு. டீ குடிக்காமல் நான் இருக்க மாட்டேன். 2 டீ குடிச்சிருவேன். ஆனால் அந்த டீ கேவலமாக இருக்கும். யாருமே எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க. தண்ணி 1 டம்ளர்னா பால் 1/4 டம்ளர். சும்மா அந்த டீ குடிக்கணும் அந்த எண்ணத்துக்காக தான் அந்த மாதிரி 11 மணிக்கு ஒரு டீ குடிப்பேன். சில டைம் வந்து கேரட் இருந்தால் ஜூஸ் போட்டு குடிப்பேன். நான் ஜூஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது இல்லை. கேரட் ஜூஸ் மட்டும் எப்பயாவது ஒரு டைம் எடுத்துப்பேன். ஆஃப்டர்நூன் சாப்பாடு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். சாதம், மேக்ஸிமம் முட்டை எப்படினாலும் பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முட்டை வந்து டெய்லியும் பாயில் பண்ணி வச்சிடுறது. ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும் நாங்கள் நான்வெஜ் எடுக்கிறது இல்லை. பாக்கி டைம் எல்லாம் முட்டை ரெகுலராக இருக்கும். பசங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் எடுத்துப்போம். அப்புறம் ஒரு பொரியல் வந்து கம்பல்சரி வச்சுருப்பேன். சாதம் நான் சொன்ன மாதிரி அந்த 4 பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 4 பார்ட்டாக பிரித்து சாதம், முட்டை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய் அந்த மாதிரி மத்தியானம் லஞ்ச் எடுத்துப்பேன்னா அதுக்கப்புறம் பசங்களை தூங்க வச்சுட்டு ஒரு 4லேருந்து பசங்க எந்திரிச்சிருவாங்க. அவங்கள திரும்ப குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு 5 to 7 இந்த டைம் வந்து நாங்கள் வெளியில் போயிடுவோம். 5லேருந்து 6 மணி வரைக்கும் பசங்களை வந்து நல்லா வெளியில் விளையாட விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5, 5:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து என் பசங்களை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து நல்லா வாக்கிங் போவோம். ஒரு டைமில் 1 மணி நேரம் கூட வாக்கிங் போவோம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் போவோம். அந்த மத்தியானம் தூங்குகிற கேப் இருக்குல்ல, அந்த 2 to 4 இந்த டயத்தில் வந்து தான் அந்த 8 வாக்கிங் வந்து நான் பண்ணுவேன். என் பசங்க வந்து ஓரளவுக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டாங்கன்னா தூங்கிடுவாங்க. அவங்க தூங்குகிற டயத்தில் நான் வந்து அப்போ மத்தியானம் அதிகமாக தூங்க மாட்டேன். சும்மா ஒரு 10 நிமிஷம். எனக்கு வந்து 2 குழந்தையுமே சிசேரியன் தான். அதனால் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி எழுந்திரிச்சிப்பேன். ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன். அந்த கேப்பில் வந்து என் பசங்க தூங்குகிற டயத்தில் வந்து அந்த 8 வாக்கிங் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வாக்கிங் போவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணினது. மார்னிங் 8 மணிக்கு அப்புறம் 5 எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு எக்ஸசைஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு அடுத்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பண்ணுவேன். மத்தியானம் இடையில வந்து எப்பயாவது டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி நிறைய, பால் கம்மியாக அந்த மாதிரி 11 மணி அந்த டயத்தில் ஒரு டீ குடிப்பேன். மத்தியானம் சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணணும்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த 2 to 4 அந்த டயத்தில் வந்து 8 போட்டு வாக்கிங் போகிறத வீட்டுக்குள்ளேயே பண்ணுவேன். அதுக்கப்புறம் 5 to 7 இந்த டயத்துக்குள்ளே எனக்கு வந்து எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வாக்கிங் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து
ஒரு ஒன் இயரில் தான் நல்லா எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. அந்த வெயிட் குறைஞ்சது, ட்ரெஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீ ஆனது. எனக்கு வந்து அந்த 1 இயரில் தான் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிச்சு. நான் வேணா ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் போய் செக் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து 1 கேஜி, ஒன்று 300, ஒன்று 400, ஒன்று 500 அந்த மாதிரி தான் குறைஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வேலைகளும் பார்த்துட்டு, எக்ஸசைஸும் பார்த்துட்டு, எனக்கு ப்ராப்பர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு 1.5 கேஜி தான் வந்து கம்மி ஆகுச்சு. உங்களுக்கு வேணும், இன்னும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா வாக்கிங் போகலாம். இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம மூச்சு விடுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நல்லா மூச்சு உள்ளே வாங்கிட்டு மூச்சை நல்லா வெளியில் விடணும். அதில் எக்ஸசைஸ் சும்மா பண்ணுறது பெருசு கிடையாது. பண்ணும் பொழுது நல்லா மூச்சை உள்வாங்கி அதுக்கப்புறம் மூச்சை வந்து நல்லா வெளியில் விடணும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுதே உங்கள் வயிற்று பகுதியெல்லாம் வந்து ஃப்ரீ ஆகுறத நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும். இந்த வயிறு பகுதி வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி தான் என்னோட எக்ஸசைஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நைட்டுக்கு வந்து மார்னிங்கு நைட்டு எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி தான். இட்லினா 2, தோசைனா 2, பூரினா 2 எல்லாமே 2 2 எடுத்துக்கிறது. ஏதாவது காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கிறது. ஆனால் நைட்டு சாப்பாடு முடிஞ்ச அளவு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றது. 8 இல்லை, ஒரு 7:30க்குள்ளேயே சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எனக்கு வந்து 7:30க்குள்ளே சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது. 8 மணிக்கிட்ட மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளேயே என்னோடய ஃபுட்டை எடுத்துப்பேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலே நைட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம எதாவது நான் சொன்னேன்ல ட்ரிங்க்கு, அந்த ஏதாவது ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டோன்னா 8:30க்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட எடுத்துக்கிடுச்சு என்னோடய வெயிட்டை வந்து நான் கம்மி பண்ணுறதுக்கு. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் போய் செக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 16ஆம் தேதி நான் பார்த்தேன்னா அடுத்து நெக்ஸ்ட் மந்த் 16ஆம் தேதி போய் பார்ப்பேன் எவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்குது. அதுக்கிடையில் வந்து சில டைம் வந்து எல்லா நேரமும் ப்ராப்பராக நம்ம ஃபுட்டு பண்ண முடியாது. சில டைம் கடையில் போய் சாப்பிடுவோம், எங்கேயாவது வெளியில் போனால் போய் சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் சில டைம் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக 2 இயர்ஸ்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நான் அப்போது 1 இயர் நல்லா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வெயிட்டை அவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு திரும்ப இப்போ எனக்கு வந்து 10 கேஜி கிட்ட திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 10 கேஜி இல்லை, 7 8 கேஜி கிட்ட வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ சடனாக அவ்வளோ வெயிட்டை வந்து குறைச்சி வந்திருப்போம். சடனாக எக்ஸசைஸ் போல், வாக்கிங் போல், ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே சடனாக விட்டுட்டு எதுவுமே பண்ணலை. நான் என்னோடய டே ரொட்டீன் மாதிரி திரும்ப பழைய ரொட்டீனுக்கு மாதிரி கொண்டு போயிட்டேன். அதனால தான் திரும்ப வந்து எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். ஏன்னா கரெக்டாக நான் வந்து 2024 ஜூனில் தான் என்னோடய வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும்னு பிளான் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு குழந்தை பிறந்தது 2023 குழந்தை பிறந்தது. 2024 ஜூனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2025 ஜூனில் வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பண்ணினேன். அதுக்கப்புறம் 2025 செப்டம்பரில் வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணனோ அப்போலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணலை, வாக்கிங் போகலை, ஃபுட்டில் கரெக்டாக ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணலை, எல்லாமே அப்படியே ரொட்டீன் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த சந்தோஷத்தில் உடனே சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது அதை ரன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக நான் நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணினேன். யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு சின்ன பாயிண்ட் கூட தெரியாது. ஒவ்வொன்றா தேடி 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 கண்டுபிடிச்சி எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இமெயில் ஐடி கூட எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. அப்போ இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கணும், லாங் வீடியோக்கு எப்படி எடுக்கணுன்றத
ஒன்னொன்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே யூடியூப் போயிடுச்சு. அதனால என்னை பத்தின ஃபோக்கஸை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன்னு தான் சொல்லணும். நீங்க வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 1 இயர்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் குடுக்கும். அது வரைக்கும் உங்க வெயிட் லாஸ வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அந்த 1 இயர்க்கு அப்புறம் ஏன் நான் பண்ணணும்னு சொல்றேன்னா, உங்க உங்க உடம்பு வந்து அந்த விஷயத்த வந்து ஏத்துக்கிறணும். இப்போ வந்து இப்போ 1 இயர்க்கு வந்து நீங்க இந்த ப்ராசஸ் அப்படியே கொண்டு வந்திருப்பீங்க. அந்த 1 இயர் கொண்டு வந்தது வெயிட் கம்மியானோனே திரும்ப நீங்க பழைய ரொட்டீனுக்கு போயிட்டீங்கன்னா, உடம்பு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதுக்கு தான் நான் சொல்றேன். 1 இயர் வரைக்கும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணத நெக்ஸ்ட் இயருக்கும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுமே ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கும். ரொட்டீன் வந்து ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து அது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். 2 இயர்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கே எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கே தோணும். ஐயய்யோ! இன்னைக்கு எனக்கு வந்து ஓவரா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் எக்ஸர்சைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 1 இயர்க்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு, அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணணுமா? வேணாமா? அப்படின்றது உங்களுக்கே வந்து நீங்க 1 இயர் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே வந்து கிளியரா புரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குனாலும் நம்ம ப்ராப்பரா அந்த ரொட்டீன கொண்டு வந்துட்டோம்னா, நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நார்மல் ரொட்டீனுக்கு அது வந்துரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நானுமே இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவ என்னோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறேன். திரும்ப என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிய நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னென்ன பண்றேன் அப்படின்றத என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல நான் அப்பப்ப அப்டேட் பண்றேன். நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதோட 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஜர்னிய பத்தி. நான் சொன்ன கருத்துக்கள், நான் சொன்ன எக்ஸர்சைஸ், நான் சொன்ன வாக்கிங் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னதுக்காகலாம் நீங்க பண்ண வேணாம். நான் சொன்னது உங்க மனசுக்கும் கரெக்ட். ஆமா, அவங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். அது வந்து நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு ஓகே அப்படின்னு உங்க மனசுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. எக்ஸர்சைஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். வாக்கிங் போணும். ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். தண்ணி நல்லா குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து இப்போ 20 கிலோ இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ எனக்கு வந்து இப்போ 80 கிலோ இருக்குன்னா நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மெயினாக நம்மளுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுறது வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போ இப்போ 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர் வந்து 3 லிட்டரை விட எக்ஸ்ட்ராவே குடிக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இப்போ 20 கிலோ இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 60 கிலோ இருக்குன்னா 3 லிட்டர், 80 கிலோ இருக்குன்னா 4 லிட்டர். தண்ணியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங் பண்ணுறதுக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும். அதனால் தண்ணி வந்து அப்பப்போ வந்து தண்ணி ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் இப்போ 200 மில்லினா அப்போ ஒரு நாளைக்கு 10 கிளாஸ் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 15 கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் வந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. எனக்கு எங்கேயும் பெயின் இல்லை. என்னால் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் வாக்கிங் போகிறது, அந்த 8 போகிறது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் டைமில் ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு பெயின் எதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பெயின் இருக்குது, ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றவங்க எக்ஸசைஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 8 போட்டு வாக்கிங் போகிறது போகலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் நான் ஃபாலோ பண்ணினேன். உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்பப்போ வந்து நான் அதுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்தெந்த ஸ்டெப் இதுதான் 8 மணிக்கு அப்புறம் ஒரு எக்ஸசைஸ், ஒரு டீ, ஃபுட், அப்புறம் 8 போட்டு நடக்கிற வாக்கிங், அப்புறம் வந்து நார்மல் வாக்கிங், அப்புறம் 8 மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்றது, தண்ணி 4 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கிறது. இதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினேன்.
எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.